வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை உலகம். எங்க பதிவுகளை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் என்னுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வாய்ஸ் இன்னும் சரியாகல, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் தெளிவா வாசிக்க பார்க்கறேன். வாங்க கதைக்குள்ள போகலாம். பகுதி 5. நான் டெல்லியாரிம்ஜா போய் சேர்ந்த மறுவாரம் என்னென்ன நடந்தன என்பது பற்றி எவற்றையெல்லாம் குறிப்பிடுவது என்பதில் லேசான கஷ்டம் இருக்கிறது. அதுவரை எனக்கிருந்த அறிதல்களின் அடிப்படையில் அப்போது என் கண்களுக்கு புலப்படாமல் இருந்துவிட்ட அருமையான பல குறிப்புகளும் சின்ன சின்ன சமிக்ஞைகளும் இப்போது திரும்பி பார்க்கையில் விளங்குகின்றன. இருந்தாலும் கதையை குழப்பாமல் உங்கள் முன்வைக்க அப்போது நான் இருந்த அதே மனநிலைக்கு போய், அதாவது புதிர் போடப்பட்டவளாய், இருப்பு கொள்ளாத மனோநிலையோடு, இங்கு என்னவோ தப்பாக உள்ளது என வளர்ந்து கொண்டே போன எண்ணத்தோடு எழுதுவதுதான் சிறப்பாய் தோன்றுகிறது. ஒன்று மட்டும் நிச்சயம், அங்கு நிலவிய இறுக்கமும் இருப்பு கொள்ளாத பரிதவிப்பு சூழலும் கற்பனை பண்ணி கொள்ளப்பட்ட ஒன்றல்ல. இது நிதர்சனமே. சொரணையற்ற பில் கோல்மேனை கூட இப்படித்தான் குறிப்பிட்டான். இந்த இடம் என்ன உழுக்குதுப்பா என்று அவன் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன். எப்பவுமே இதுங்கெல்லாம் இப்படித்தானா? இவ்வாறு பில் பேசிக் கொண்டிருந்தது மிஸ்டர் டேவிட் எம்மாட்டிடம். பில்லை போலவே மற்றொரு உதவியாளன் ஆவான் எம்மாட். தாராளமாய் பேசி பழகாத வகை இவன். ஆனால் இதற்காக எம்மாட் நட்பு பாராட்ட தெரியாதவன் என்று ஆகிவிடவில்லை. ஆணித்தரமானவராகவும் நம்பிக்கை ஊட்டுபவராகவும் அவனுக்குள் ஒரு சக்தி இருந்தது. இது மற்றவர் என்ன நினைக்கின்றார் அல்லது உணர்கின்றார் என்பதே விளங்காத இது போன்ற இறுக்கமான சூழ்நிலைக்கு ஆறுதலாய் விளங்கியது. கோல்மேனின் கேள்விக்கு நோ என்று தற்சமயம் பதில் தந்து கொண்டிருந்த எம்மாட், போன வருஷம் இப்படி அச்சுறுத்தும்படி இருக்கல என்றான். ஆனால் இதற்கு மேல் அவன் மேற்கொண்டு எதுவும் சொல்லவும் இல்லை, உரையாடலை வளர்க்கவும் இல்லை. எரிச்சலாய், இதற்காக இப்படி ஒரு இறுக்கம் நிலவுதுன்னு தான் எனக்கு விளங்கிக்க முடியல என்றான் பில். எம்மாட் தோள்களை குலுக்கிக் கொண்டான். ஆனால் பதில் தரவில்லை. பிரகாசம் ஏற்படுத்த வல்ல உரையாடல் மிஸ் ஜான்சனிடம் அமைந்தது. எனக்கு அவளை மிகவும் பிடித்தது. அவளால் எதுவும் முடியும். இயல்பானவள், மேலும் புத்திசாலியானவள். வெளி உலகத்துக்கு வெளிப்படையாக தெரியும்படி அவளுக்கு டாக்டர் லைட்னரிடம் ஹீரோ அர்ப்பணிப்பு இருந்துச்சு. இந்த தருணத்துல டாக்டர் லைட்னருடைய இளமை கால கதைன்னு அவருடைய சிறு வயது தொடங்கி எனக்கு சொன்னா அவர் மேற்கொண்ட ஒவ்வொரு ஆர்கியாலஜி ரிசர்ச் பற்றியும் அதோட முடிவுகள் பற்றியும் அவளுக்கு தெரிஞ்சிருந்தது. கருத்தரங்குகளில் அவர் பேசிய பேச்சிலிருந்து பொருத்தமான விஷயங்களை சரியான மேற்கோள் காட்டி அவளால் பேச முடியும்னு என்னால் அடித்து சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவரை பற்றி மிஸ் ஜான்சன் தெரிஞ்சு வச்சிருந்தா. ஆர்கியாலஜியில் அவர் தான் மேதாவி அப்படிங்கிறது அவ கருத்து. என்கிட்ட சொன்னான். அவர் அத்தனை சிம்பிள் தெரியுமா? இந்த வேர்ல்டில் அவரை போல ஒருத்தரை பார்க்கவே முடியாது. சிம்பிளாக சொல்கிறேன். ஆணவம், கர்வம் இதுக்கெல்லாம் அவருக்கு அர்த்தமே தெரியாது. நிஜமாவே உயர்ந்தவர்களா இருக்கிறவங்களால தான் இப்படி இருக்க முடியும். நிச்சயமா என்றேன் நான். நிறைகுடம் தழும்பாது. மேலும் அவர் ரொம்பவும் ஹியூமர் சென்ஸ் உள்ளவர். நான் ரிச்சர்ட் கேரி மற்றும் அவர் 3 பேரும் அடித்த கொட்டத்தை பற்றி சுருக்கமாக சொல்லவே முடியாது. முதல் வருஷம் கோர்ஸ் பண்ணும்போது நாங்கள் இங்கே வந்திருந்தோம். அப்போ எப்பவும் குதூகலமாகவே இருந்த சந்தோஷ கொத்து. நாங்கள் ரிச்சர்ட் கேரி அவர் கூட பாலஸ்டீன்லையும் வேலை பண்ணியிருக்கான். அவனுக்கும் அவருக்கும் 10 வருஷம் பழக்கம். ஓவெல், எனக்கு 7 வருஷம்தான். மிஸ்டர் கேரி தான் எத்தனை அழகா இருக்கார் நான் சொன்னேன். எஸ், நானும் அப்படித்தான் நினைக்கிறேன், வெட்டி விடுறது போல சொன்னா அவ. ஆனா அவர் வாயே திறக்காத வகையா தெரிகிறார் இல்ல. நீ என்ன நினைக்கிற? விரைவாய், இப்படிப்பட்டவன் கிடையாது அவன் என்ற மிஸ் ஜான்சன். இப்படி அவன் ஆனது அதுக்கப்புறம்தான் என்று விட்டு முடிக்காமல் அப்படியே நிறுத்தி கொண்டு விட்டாள். எதுக்கப்புறம்? நான் கூர்மையாய் விடாமல் கேட்டேன். ஓ வெல், தனது தோள்களை நளினமாய் குலுக்கி காட்டினாள் அவள். இப்பெல்லாம் பல நல்ல விஷயங்கள் மாறி போயிடுது. இதுக்கு நான் பதில் சொல்லவில்லை. அவளே மேற்கொண்டு பேசுவாள் என நான் எதிர்பார்த்தேன். அவளும் செய்தாள். ஏதோ பேசும் சமாச்சாரத்தின் முக்கியத்துவத்தை திசை திருப்பும் இலக்கோடு பண்ணுவதைப் போல தேவையற்ற ஒரு சிரிப்பின் மீது சொன்னாள். லொடலொட வம்பு பேர் வழியா நான் ஆகிட்டேனோன்னு நினைக்கிறேன். சில சமயம் நான் நினைக்கிறதுண்டு, இந்த ஆர்கியாலஜி பண்ணும் நிபுணர்களின் மனைவிகளுக்கு இந்த தொழில் மேல பிரியம் இல்லைன்னா புருஷன் கூடவே வந்து அவன் உயிரை எடுக்கிறதுக்கு பதிலா பேசாம வீட்டிலேயே இருந்து தொலைச்சிடலாமே. தேவையில்லாத மனக்கசப்புக்கு தான் இது வழிவகுக்குது. மிஸ்ஸஸ் மெர்கோடாஸா நான் கேட்டேன். ஓ அவ. என் யோசனை அப்படியே ஒதுக்கி தள்ளிவிட்டாள் மிஸ் ஜான்சன். நான் நினச்சிக்கிட்டு இருந்தது மிஸ்ஸஸ் லைட்னரை. அவ மிகவும் வசீகரமானவ.
அதனால அவளே கதின்னு எதுக்காக டாக்டர் லைட்னர் விழுந்துட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவ இங்க இருக்கவே பொருத்தமானவ கிடையாதுன்னு என்னால் நினைக்காம இருக்க முடியல. அவ எல்லாருக்குமே தடையா இருக்கா. இப்படி சொன்னதால் மிஸ்ஸஸ் கெல்சி சொன்னதைப் போலவே இங்கு நிலவும் இறுக்கமான சூழ்நிலைக்கு மிஸ்ஸஸ் லைட்னரே காரணம் என்ற கருத்தோடு மிஸ் ஜான்சனும் ஒத்துப்போனாள். எனில் மிஸ் லைட்னருக்குள்ளேயே இருக்கும் அந்த பயப்படபடப்பு எங்கிருந்து வருது? அவருக்கே இவ தடையா நிக்கிறா என்று நேர்மையாய் சொன்னாள் ஜான்சன். நான் ஒரு நன்றியுள்ள நாய். டாக்டர் லைட்னரை பொறுத்த மட்டும் மனம் முழுக்க அரிச்சுக்கிட்டு கவலையான நிலையில அவரை என்னால பார்க்கவே முடியல. அவர் கவனம் முழுக்கவும் வேலையில இருக்கணும். அப்படிப்பட்ட தொழில் இது. அவர் எண்ணங்கள் அவருடைய மனைவி பற்றின யோசனைகளாலும் அவளுடைய ஒப்பேராத பயங்கள் பத்தின சிந்தனைகளாலும் திருடப்பட்டு விடக்கூடாது. இது போன்ற தனிமை பிரதேசங்களுக்கு வர அவளுக்கு பயம் இருந்திருந்தா பேசாம அமெரிக்காவிலே அவ இருந்திருக்கணும். பிடிக்காத ஒரு இடத்துக்கு வந்துட்டு அங்க கலைபுரம் பண்ணும் ஜென்மங்களை என்னால பொறுத்துக்கவே முடியாது. பிறகு தேவையில்லாமல் அதிகம் பேசிவிட்டோமோ என்ற பயம் ஏற்பட்டதால் பின்வருமாறு தொடர்ந்தாள். ஓ, நான் அவளை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன். அவ ஒரு அழகான தேவதை ஓவியம் போல. இப்படியா இந்த உரையாடல் நின்றது. எங்க பெண்கள் ஒன்றாக கூடுகின்றார்களோ அங்கு பொறாமை எழும் என்ற பொதுவான விதியினை நான் எனக்குள்ளே நினைத்து கொண்டேன். மிஸ் ஜான்சனுக்கு அவளுடைய முதலாளியின் மனைவியை கொஞ்சமும் பிடிக்கல. மிஸ்ஸஸ் மெர்குடாஸும் தேவையான அளவு அவரை வெறுக்கின்றார் என்பதிலும் நான் தவறு பண்ணல. மிஸ்ஸஸ் லைட்னரை பிடிக்காத மற்றொரு நபர் மிஸ் ரெய்லி, ஷீலா ரெய்லி. ஓரிரு முறை அவள் ஆர்கியாலஜி பகுதிக்கு வந்திருக்கிறாள். ஒரு முறை காரில், மற்றொரு முறை ஒரு வாலிப பையனுடன், தனித்தனி குதிரைகளில். சைலண்ட் எம்மாட் என்றால் அவள் விழுந்து விடுவாள் என்றொரு எண்ணம் என் மூளைக்கு அடியில் பதிந்தது. டியூட்டியில் எம்மாட் இருக்கும் போதெல்லாம் அவனுடன் ஏதாவது வம்பளந்து கொண்டு ஷீலாவும் அவன் கூடவே இருப்பாள். எனக்கென்னவோ அவனுக்கும் அவள் மீது ஒரு கண் இருந்ததாகவே தோன்றியது. இது பற்றி எவ்விதமான முன் யோசனையுமின்றி ஒரு லட்ஜின் போது மிஸ்டர் லைட்னர் கமெண்ட் அடித்தார். இந்த ரயிலி பொண்ணு டேவிடை வீழ்த்தாம விடாது போல. பிறகு கிண்டல் துணிக்கு சிரித்தார். பாவம் டேவிட், குழி தோண்டும் போது கூட விடாம அவனை துரத்திக்கிட்டே இருக்கா. எத்தனை முட்டாள்கள் இந்த பெண்கள். எம்மாட் இதற்கு பதில் தரவில்லை. ஆனால் குனிந்த தலை, அவன் முகம் சிவந்தது. நிமிர்ந்த அவன் விளக்க முடியாத உணர்வு தெரிக்க மிஸ்ஸஸ் லைட்னரின் கண்களை நேருக்கு நேராய் சந்தித்தான். நேரடியான அசையாத பார்வை, ஏதோ ஒரு சவாலை உள்ளடக்கி. அவருடைய சிரிப்பு வெளிரியது. வேறு பக்கம் பார்க்க ஆரம்பித்தார். அங்கு ஃபாதர் லாவிக்னி ஏதோ முணுமுணுப்பதா எனக்கு கேட்டது. மன்னிக்கணும், என்ன சொன்னீங்க என்று நான் கேட்டபோது அவர் தனக்கு தானே மறுப்பாய் தலையசைத்துக் கொண்டு சுனதை திருப்பி சொல்லாமலே விட்டுவிட்டார். அன்று மதியம் மிஸ்டர் கோல்மேன் என்னிடம் சொன்னவை. உண்மையா சொல்ல போனா ஆரம்பத்துல எனக்கு மிஸ்ஸஸ் லைட்னரை பிடிக்கவே இல்லை. நான் எப்போ வாய திறந்தாலும் மூடிடுவாங்க. ஆனா இப்பதான் நான் அவங்கள நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் சந்தித்த பெண்கள்லேயே ரொம்பவும் கனிவானவங்க அவங்க தான். ஷீலா ரெய்லினால அவங்களுக்கு பொத்துக்கிட்டு வரும். ஆனா இந்த பொண்ணும் சில சந்தர்ப்பங்கள்ல அவங்க கிட்ட ரொம்ப மொரடா நடந்துட்டு இருக்கு. இதுதான் ஷீலா கிட்ட பிடிக்காதது. ஒழுக்கமே கிடையாது, பேய் மாறி குணம். இதை நான் சந்தேகப்படாமல் நம்புவேன். டாக்டர் ரெய்லி தான் அவளை பாழாக்கி இருப்பது. இந்த கும்பல்ல ஒருத்தி தான் ஒரே இளைய பெண் என்ற காரணத்தால அவ கொஞ்சம் ஆடலாம், தப்பில்லை. அதுக்காக மிஸ்ஸஸ் லைட்னரை ஒரு கிழவி போல பாவிச்சு அவ பேசக்கூடாது இல்லையா? ஓ, மிஸ்ஸஸ் லைட்னர் தான் எத்தனை அழகு, தேவதை போல. எல்லா ஆண்களையும் சுழலா அடிச்சுட்டு போக தரையிறங்கிய தேவதையை போல. பிறகு கசப்பாய் சொன்னான், இந்த ஷீலா பொண்ணு ஒருத்தன் மனசையும் கவரவே கவராது பாருங்களேன். அவ குணத்தால எல்லா ஆம்பளைங்களையும் வெறுப்பேத்தியே பாழா போக போறா. என் நினைவில் முக்கியத்துவம் மிக்கதாய் மேலும் 2 சம்பவங்கள் மட்டும் உள்ளன. களிமண் வேலை பண்ணியதால கையில கிட்டித்து போயிருந்த களிய வாஷ் பண்ண அசிட்டோன் எடுப்பதற்காக நான் லேப் வர போயிருந்த சமயம். முதலாவது, மிஸ்டர் மெர்குடாஸ் ஒரு மூலையில அவரது தலை கையில் புதைந்திருக்க உட்கார்ந்திருந்தார். தூங்குறாருன்னு நினைச்சிட்டேன் நான். எனக்கு தேவையான பாட்டிலை எடுத்துக்கிட்டு நான் அப்படியே வெளியேறினேன். அன்னைக்கு சாயந்தரம் என் ஆச்சரியத்தின் உச்சத்துல தூக்கி போடும்படியா மடக்கினா மிஸ்ஸஸ் மெர்குடாஸ். நீ லேப்ல இருந்து ஒரு பாட்டில் அசிட்டோன் எடுத்தியா? ஆமா என்றேன். நான் எடுத்தேன். கிடங்கிலேயே எப்பவும் ஒரு சின்ன பாட்டில் வைக்கப்பட்டிருக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும். அவர் நல்ல கோபத்தில் பேசினார். அப்படியா? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீ உழவு பார்த்துட்டு நுழைஞ்சிருக்க. ஹாஸ்பிட்டல் நர்ஸுங்களுக்கு எப்படிப்பட்டவளுங்க எனக்கு தெரியும். நான் அவரை பார்த்து அப்படியே முறைத்தபடி நின்றேன். நீங்க என்ன பேசுறீங்கன்னே எனக்கு புரியல மிஸ்ஸஸ் மேரி மெர்குடாஸ். என் மரியாதையை விட்டு கொடுக்காத துணியை குரலில் காட்டினேன். யாரையும் வேவு பார்த்துட்டு நான் போகல. நீ எதுக்காக இங்க இருக்கன்னு எனக்கு என்ன தெரியாதா? இந்த பொம்பளை நன்றாய் குடித்து விட்டு மப்பில் இப்படி பேசுகின்றதோ என்றுதான் நான் ஒரு நிமிடம் நினைத்தேன். மேற்கொண்டு எதுவும் பேசாமல் நான் வெளியேறிவிட்டேன்.
இது எனக்கு விளங்காத ஒன்றாய் அமைந்தது. இன்னொரு சம்பவம், பெரிய விஷயம் கிடையாது. வளர்ச்சி இல்லாத ஒரு நாய்க்கு நான் சில ரொட்டி துண்டுகளை கொடுக்க முயற்சி பண்ணேன். அது ஒரு நோஞ்சான் நாய். ஏனைய அரேபிய நாய்களை போல என் முயற்சி பலிக்கல. நொண்டிக்கொண்டே அது போயிட நான் அதை தொடர்ந்து போனேன். நுழைவாயில் வளைவினை தாண்டி வெளியே வீட்டின் மூலை வரை. அந்த மூலையில சட்டுன்னு ஒரு செங்குத்து திருப்பத்தை நான் மேற்கொள்ள அங்கே எந்த ஃபாதர் லாவிக்னி மற்றும் இன்னொரு ஆளாகிய இருவரையும் திடீர்னு நான் எதிர்கொள்ளும்படி ஆனது. ஆனா ஒரே நிமிஷத்துக்குள்ள அந்த மற்றொரு ஆள் ஜன்னலில் எட்டி பார்த்து கொண்டிருப்பதாய் அன்று மிஸ்ஸஸ் லைட்னர் சுட்டிக்காட்டிய அதே ஆசாமியே என்று நான் அடையாளம் கண்டுக்கிட்டேன். இடைஞ்சலுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். அதுக்கு ஃபாதர் சிரிச்சாரு. விடைபெறுவதா அந்த இன்னொரு ஆள் கிட்ட சொன்னாரு. என் கூட வீட்டுக்குள்ள நுழைஞ்சார். அப்படியே எனக்கு கேவலமா இருக்கு என்றார். நான் பல மொழிகள்ல வல்லவன். ஆனா இங்க இருக்கிற ஒரு வேலையாள் கூட நான் பேசுறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கோவமா வருது. இதோ இந்த லோக்கல் ஆள்கிட்ட நான் என்னோட அரேபிய மொழி திறனை காட்டினேன். கொஞ்சமாவது முன்னே இருக்க நான் பார்க்க. இன்னும் நிறைய பயிற்சி எடுத்துக்கணுமா, அவ்வளவுதான். ஆனா அதே மனுஷன் இன்னும் இந்த வீட்டை சுத்திக்கிட்டே இருக்கிறது எனக்கு விசித்திரமா பட்டுச்சு. அன்னைக்கு ராத்திரி ஒரு பயமுறுத்தல் இடம் பெற்றது. காலை 2 மணியொட்டிய நேரம். எல்லா நர்ஸுகளை போலவும் என் தூக்கம் எப்போதுமே கோழி தூக்கம்தான். நான் எழுந்து என் மெத்தையில உட்கார்ந்துட்டு இருந்த போது என் அறை கதவு திறக்கப்படுது. நர்ஸ், நர்ஸ்! அது மிஸ்ஸஸ் லைட்னரின் குரல். ஓசை குறைந்த அவசரமாய். தீக்குச்சி ஒன்றை கிழித்து மெழுகுவர்த்தியை ஏற்றினேன். நீளமான நீல நிற இரவு கவுன் அணிந்தபடி வாசல்லையே நின்றுட்டு இருந்தார் அவர். பயத்தால் கிளி பிடித்து போனவராய் இருந்தார். அங்க யாரோ யாரோ என் ரூம்க்கு அடுத்த ரூம்ல நான் கேட்டேன். எனக்கு கேட்டுச்சு. சுவர்ல கீறது மாதிரி. நான் படுக்கையிலிருந்து குதித்தெழுந்து அவரை நெருங்கினேன். இட்ஸ் ஆல் ரைட் நான் சொன்னேன். நான் இருக்கேன், பயப்படாதீங்க மை டியர். அவர் முணுமுணுத்தார். எரிக்க எழுப்பு. ஒப்புதலாய் தலையசைத்த நான் அவர் அறைக்கு ஓடி கதவினை தட்டினேன். ஒரு நிமிடத்துக்குள் அவர் எங்களுடன் வந்தார். மிஸ்ஸஸ் லைட்னர் கொத்து கொத்தாய் ஓசையுடன் மூச்சு விட்டு கொண்டு என் படுக்கையில் உட்கார்ந்திருந்தார். எனக்கு கேட்டுச்சு என்றார் அவர். அவன் சுவத்துல கீறினது எனக்கு கேட்டுச்சு. எங்கே? ஸ்டோர் ரூம்லையா? அலறிட்டார் மிஸ்டர் லைட்னர். அவர் சட்டுன்னு வெளியே ஓடிட்டார். அப்போது எப்படி இந்த இருவரும் ஒரே விஷயத்துக்கு வித்தியாசமா நடந்துக்கிறாங்க என்பது எனக்குள் மின்னலென வெட்டியது. மிஸ்ஸஸ் லைட்னரின் பயம் முழுக்கவும் சுயம் சம்பந்தப்பட்டது. ஆனா கேள்விப்பட்ட உடனேயே மிஸ்ஸஸ் லைட்னரின் மூளை அவர் அகழ்ந்து வைத்துள்ள சொத்துக்கள் மீது போயிட்டது. ஸ்டோர் ரூம். பெருமூச்செறிந்தார் மிஸ்டர் லைட்னர். ஆமா, எத்தனை பெரிய முட்டாள்னா! எழுந்து தனது மேலங்கியை சரி செய்து கொண்டார் அவர். அவரை பீடித்திருந்த பயம் முழுக்கவும் மறைந்து போயிருந்தது. நாங்கள் இருவரும் கிடங்கு அறைக்கு வந்தபோது அங்கு டாக்டர் லைட்னரும் ஃபாதர் லாவிக்னியும் இருந்தார்கள். ஃபாதரும் ஏதோ ஓசையை கேட்டிருக்கின்றார். அது என்னவா இருக்கும் என்று அறிய வெளியே வந்திருக்கின்றார். கிடங்கு அறைக்குள் வெளிச்சம் பார்த்ததாய் அவருக்கு ஒரு நினைப்பு இருந்தது. செருப்பு அணிந்து கொண்டு டார்ச்சினை தேடி பிடிக்க ஃபாதருக்கு நேரமாகியதால் அவர் வந்த சமயத்தில் கிடங்கு அறையில் யாருமே இருக்கவில்லை. மேலும் அக்கதவும் வழக்கமாய் இரவு நேரத்தில் பூட்டப்படுவதைப் போலவே பூட்டப்பட்டிருந்தது. ஒன்றும் களவாடப்படவில்லை என்பதை அவர் ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டிருந்த போதுதான் டாக்டர் லைட்னர் வந்து அவருடன் இணைந்து கொண்டுள்ளார். இதற்கு மேல் அறிந்து கொள்ள இதில் ஒன்றும் இல்லை. வெளிப்புறத்தில் இருக்கும் நுழைவாயில் வளைவும் பூட்டப்பட்டிருந்தது. காவல்காரன் வெளியிலிருந்து ஒரு நாதி உள்ளே நுழைந்திருக்க முடியாது என்று சத்தியம் பண்ணான். ஆனா காவலாளிகளும் ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ள விழுந்துவிடும் சாத்தியம் இருக்கிறதால அவன் சொல்றதுதான் முடிவுன்னு ஆகிடாது. வெளியால் வந்து போனதற்கான எந்த விதமான அறிகுறிகளும் தென்படவில்லை. எதுவும் களவாடப்படவும் இல்லை. எல்லாம் சரியா இருக்குதான்னு ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வதற்காக தட்டுகளில் இருந்த பெட்டிகளை எடுத்து ஃபாதர் சரிபார்த்து கொண்டிருக்கும் போது உண்டான ஓசை மிஸ்ஸஸ் லைட்னரை உசுப்பி இருக்கும் சாத்தியம் இருக்கு. மாறா தனது ஜன்னல் வழியா யாரோ நடந்து போன ஓசையை கேட்டதாவும் டார்ச் போன்ற ஏதோ ஒன்றின் ஒலிக்கீற்றினை ஸ்டோர் ரூம்ல பார்த்ததாவும் ரொம்பவும் நிச்சயமா சொன்னார் ஃபாதர் லாவிக்னி. வேறு ஒருவரும் எதையும் கேட்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. என்னோட தொகுப்புரையில இந்த நிகழ்வுக்கு மதிப்பு உண்டு. ஏன்னா அடுத்த நாள் தனது கதையினை என்கிட்ட இறக்கி வைக்க இதுதான் மிஸ்டர் லைட்னருக்கு வழி பண்ணி தந்தது. தொடரும்.